ரெட் ஜாயிண்ட் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க பராசக்தி. நாளைக்கு வந்து 9ஆம் தேதி 10ஆம் தேதி தியேட்டர் லிஸ்ட் எடுத்து பாருங்கள் எல்லாருமே. எவ்வளோ ஸ்க்ரீன் வந்து ஜனநாயகம் வந்துருக்குது, எவ்வளோ ஸ்க்ரீன் பராசக்தி வந்துருக்குன்னு பாருங்கள். 5 நாளைக்கு விஜய் சார் படம் கொடுக்க மாட்டாங்க. வாசு சினிமாஸ் தேட்டரில் கூட அந்த மாதிரி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி ஜனநாயகன் படம் வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு. என்ன காரணம்? ஜனநாயகன் வேண்டான்னு தமிழ்நாட்டில் எந்த தியேட்டருக்காரரும் சொல்ல மாட்டாங்க. எல்லாரும் ஜனநாயகன் படம்னு விருப்பப்படுவாங்க. ஆனால் அதே சமயத்தில் இவர் இடத்த ரீப்ளேஸ் பண்ணணும், இப்போ சினிமா விட்டு போறாரு அப்படின்ற பட்சத்தில் யார் வரலாம்? அதாவது விஜய் வந்து சினிமா விட்டு போகிறது எங்களுக்கு வருத்தம் தான். அதை நாங்கள் இல்லைன்னு சொல்லவே கிடையாது. எல்லா அரசியல் கூட நீங்கள் பார்க்குறீங்க. கலைஞர் இருந்தாங்க, அப்புறம் எம்ஜிஆர் வந்தார், ஜெயலலிதா மேடம் வந்தாங்க, கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலின் எவ்வளோ அருமையாக பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலையும் ரீப்ளேஸ் கால் இருப்பாங்க. சினிமாலேயும் அதே மாதிரி தான். விடாமுயற்சி எதிர்பார்த்த படம் பெருசாக போகல, தக் லைஃப் எதிர்பார்த்த படம் பெருசாக போகல, ரெட்ரோ எதிர்பார்த்த படம் பெருசாக போகல. அது பெரிய ஆர்டிஸ்ட் படம் போன வருஷம் எல்லாமே வந்த படங்கள் எல்லாமே சுமாராக போச்சு. 2026 பார்த்தீங்கன்னா பெரிய ஆர்டிஸ்ட் படமே இல்லை. அஜிசாரோட அடுத்த படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்புகள் ஒன்று இருக்குது சார். அந்த படத்துக்கு இன்னும் தயாரிப்பு நிறுவனம் எதுவும் கிடைக்காத ஒரு சூழ்நிலைகள்லாம் நாங்கள் நிறைய. தயாரிப்பு வேற ஒன்றும் காரணம் கிடையாது. அவ்வளோ பெரிய சம்பளம் கொடுத்து எடுக்கக்கூடிய அளவு தயாரிப்பாளர்கள் வந்து வியாபாரம் இல்லை. அஜித்துக்கு மட்டும் இந்த நிலைமை கிடையாது. சின்ன சின்ன படங்கள் நிறைய தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். சில படங்களுக்கு தேட்டர் கிடைக்காத சுச்சுவேஷன் கூட வந்துட்டு இருக்குது. இந்த நிலைமை எப்போ சார் மாறும் அப்படின்னு? போன வாரம் 6 படம் ரிலீஸ் ஆயிருக்குது. அந்த 6 படத்தில் 5 படத்து பேர் நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். டக்குன்னு கஷ்டமாக தான் சார் இருக்குது. கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு ஒரு படம் கூட ஞாபகம் வரல. இந்த படத்துக்கு நீங்கள் ஜனங்க வருவாங்க, நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க? அந்த படத்தை தியேட்டரில் போட்டு நீங்கள் ஓட்டி கொடுங்கன்னா 2 பேர் 3 பேர் உட்காரிச்சு தியேட்டரில் படம் ஓட்ட முடியுமா? இது நிறைய இன்டர்வியூகள் வந்து தயாரிப்பாளர் ரொம்ப வீராவேசமாக பேட்டி கொடுக்குறாங்க. நிறைய சின்ன படங்களும் ரீரிலீஸ்ன்ற ஒரு காரணத்தையும் முன்வைக்கிறாங்க. இல்லை, ரீரிலீஸ் வந்து படங்கள் ஷார்ட்டேஜ் இருந்தங்காட்டி தான் படங்கள் வர ஆரம்பிச்சு. அப்புறம் ரீரிலீஸில் கில்லி வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது. அப்போ என்ன நினைக்கிறாங்க, நிறைய படம் ரிலீஸ் படம் நல்லா போகணும்னு பண்ணாங்க. அந்த மாதிரி அஜித்தோடைய நிறைய படம் ரிலீஸ் பண்ணாங்க. எந்த படம் ஒன்றில் பெருசா. பிஹைண்ட் டாக்கீஸ் நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்க திருப்பூர் சுப்ரமணியன் சார் கூட இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். பொங்கல் வந்து சிறப்பான பொங்கலாக எல்லாருக்கும் இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தோம். அந்த வேளை வந்து ஜனநாயகன் பராசக்தி தொடர்ந்து 2 படங்களும் ரிலீஸ் ஆகுது. முதல்ல ஜனநாயகன் பற்றி பேசிடலாம் சார். இந்த படம் வந்து முதல்ல தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, பொங்கலுக்கு தள்ளி வைக்கப்பட்டது. எப்படி இருக்குது ரிலீஸஸ் விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது? இல்லை, அவங்க வந்து ஆக்சுவலாக வந்து 100 வருஷம் தீபாவளி தான் ரெடியாக இருந்தாங்க. அவங்க ஓடிடி பிஸ்னஸ் பண்ணும்போது அவங்க 2026 வந்தால் சௌரியமாக இருக்குன்னு சொல்லும்போது அதுக்காக தான் அவங்க போஸ்ட்போன் பண்ணாங்க. வேறு ஒரு காரணம் கிடையாது, இல்லை ஸ்பெஷல் காரணம் ஒன்றும் கிடையாது. ஓகே. பராசக்தி படத்தில் அவங்க பூஜை அன்னைக்கே வந்து பொங்கல் ரிலீஸ்னு அவங்க வெளியிட்டு தான் போட்டிருந்தாங்க. ஓகே. தற்செயலாக நடந்த விஷயம் தான் அது, வேற ஒன்றும் கிடையாது. பொதுவாக அதிக பட்ஜெட் படங்கள் இப்போ ஜனநாயகன் எடுத்து பார்க்கும்போது ஒரு அதிக பட்ஜெட்டான படம், பட் இதுக்கு பர்சன்டேஜ் அதிகமாக கேட்கப்படுற மாதிரி விஷயம். பராசக்திக்கு ஒரு 5% கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட்ஜெட் ரீதியாக அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது பர்சன்டேஜில் எந்த மாதிரி விஷயங்கள் வரும்? அதாவது பெரிய பட்ஜெட் படங்களுக்கு வந்து இருந்துட்டு அதிகபட்சம் 70% நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் இது வரைக்கும். முதல்ல வந்து ஒரு 20 வருஷம் 25 வருஷம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 60% தான் கொடுப்போம். ஓகே. 65 வந்தது, 70 வந்தது. மாஸ்டர் படத்துக்கு வந்து அந்த கொரோனா காலத்தில் வந்ததுனால அந்த படத்துக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸாக 80% வரைக்குமே கொடுத்தோம் மாஸ்டர் படத்துக்கு. ஏன்னா அவங்க வந்து ஓடிடிக்கு போகாமல் தியேட்டருக்கு வர்றாங்க, ரொம்ப வருஷம் கழிச்சு வர்றாங்க, அவங்களுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த படத்துக்கு கொடுத்தோம். அப்போவே சொல்லி தான் கொடுத்தோம், இது வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸு, இனிமேல் நாங்கள் எந்த படத்துக்கு 80%லாம் கொடுக்க மாட்டோம், அதிகபட்சம் 70% தான் கொடுப்போம். சிங்கிள் ஸ்க்ரீனுக்கு 70%, மற்றதுனா இதில் இடையில 1-2 படங்களுக்கு 75% வாங்கினாங்க. ஓகே. அது இப்போ வந்து சில குறிப்பிட்ட படங்களுக்கு அவங்க வாங்கும்போது எங்களால் வந்து சோலோ ரிலீஸ் வரும். சில படங்கள் ஒரே படம் தான் வருதுன்னு வைங்க, எங்களை ரொம்ப டைட் பண்ணி 75% போடுற மாதிரி பண்ணாங்க. நாங்களும் வேறு வழியில் படங்கள் போட்டோம். இப்போ 2 படம் வரும்போது எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது நாங்கள் என்ன கேட்குறோம், அது 75 போடாதீங்க, 70 போடுன்னு தான் நாங்கள் கேட்குறோம். இது பெரிய வித்தியாசமே கிடையாது. இப்போ அவங்க தாராளம் அவங்க என்னங்கிறாங்க, நாங்கள் பெரிய விலை கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, நீங்கள் பெரிய விலை கொடுத்து வாங்கின மாதிரி தான் நாங்களும் பெரிய செலவு பண்ணி தான் தியேட்டர் கட்டியிருக்கோம். அப்புறம் இந்த மாதிரி பெரிய படங்கள் நம்பி தான் தியேட்டரே இருக்குது. சின்ன படங்கள் வந்து பெருசாக அந்தளவுக்கு வந்து வசூலாக போகிறது கிடையாது. அப்போ நீங்களும் கொஞ்சம் இறங்கி வாங்கினதை திருப்பி பேசிகிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக அவங்க வந்து வருவாங்க, நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் கொடுக்குற பர்சன்டேஜ் நல்ல பர்சன்டேஜ் தான் கொடுக்குறோம். ஓகே. ஏற்கனவே வந்து இருந்துட்டு வந்த பெரிய படங்களுக்கு நாங்கள் என்ன கொடுக்குறோம்லோ அதான் கொடுத்துருக்கோம். அதனால் வந்து இன்றைக்கி நாளைக்கு ஷார்ட் அவுட் ஆகிடும், ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா இந்த படம் வாங்கியிருக்கிறவங்களும் அவங்களும் தியேட்டர் வச்சுருக்கிறாங்க. புரியுது. அவங்களுக்கு ஒன்றும் தியேட்டருடைய சிரமம்லாம் தெரியும் அவங்களுக்கும். அதனால் நல்லபடியாக முடியும்னு நான் நம்புகிறேன். பொதுவாக இந்த ஜனநாயகன் படம் எடுத்து பார்க்கும்போது ஜனநாயகன் கடைசி படமாக விஜய் சாருக்கு இருந்தால் கூட அவரோட படங்கள் ஏதாவது ஒரு படம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம், 1000 கோடி வசூல் வரும், 1000 கோடி வசூல் வரும்ன்ற பெரிய மதிப்பு நம்ம எல்லாம் போட்டுட்டு இருக்கிறோம். ஜனநாயகன்ல எதிர்பார்க்கலாமா 1000 கோடின்ற வசூல் ட்ரெயிலர்? இது வந்து நான் ஒன்று ஜோசியமாக படிச்சிருக்கேன். இது வந்து யாரும் சொல்ல முடியாது. படத்தினுடைய ஸ்டாண்டர்டை பொறுத்து தான் வசூல் இருக்கும். படம் பெரிய ஹிட் அமையணும், 1000 கோடி வசூல் பண்ணால் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுற முதல் தியேட்டர் உரிமையாளர்கள் தான். மற்றவங்க எல்லாத்தோட ரசிகர்களுக்கு காட்டிலும் தயாரிப்பாளர்கள் காட்டிலும் ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய தியேட்டர் உரிமையாளர்கள் தான். ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய வசூல் ஆகும்போது அவங்களுடைய ஷேர் ஒரு நல்ல ஷேர் அவங்களுக்கு கிடைக்கும். ஓகே. அதனால
1000 கோடி வசூல் எல்லா தியேட்டர்காரரும் மிக சந்தோஷமா நாங்கள் எதிர்பார்த்து நாங்கள் அதை வந்து கைதட்டி வரவேற்போம். பெரிய ஹீரோ படங்கள் எதிர்பார்ப்புகள் இருக்கு. நம்ம சொன்ன மாதிரி வந்து ரஜினி சார் படங்களா இருக்கட்டும், விஜய் சார் படங்களா 1000 கோடி எதிர்பார்ப்புகள் இருக்கும். விஜய் சாரோட கடைசி படமும் இது இருந்தா கூட இவர் இடத்த ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும். இப்போ விஜய் சார் படம் பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு 400 500 கோடி பட்ஜெட் எப்படியாவது வந்துருன்றது தெரியும். இவர் இடத்த ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ சினிமா விட்டு போறாரு அப்படின்ற பட்சத்துல யார் வரலாம் அப்படின்ற மாதிரி அது வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஓகே, ப்ரிடிக்ட் பண்ண கேள்வி அல்ல அது. இப்போ ரஜினி சாரும் கமல் சாரும் நடிச்சிட்டு இருந்தாங்க. நடிச்சிருந்தப்போ அடுத்த தலைமுறை நடிகர்கள் வந்தாங்க, எல்லாருமே வந்தாங்க. வந்ததில் வந்து இருந்துட்டு விஜயும் அஜித்தும் ஒரு ஈக்குவல் பர்ஃபார்மன்ஸில் வர மாதிரி வந்து முன்னால் வந்து நின்னாங்க. அந்த மாதிரி தான் இது ஒவ்வொரு தடவையும் யார் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ ரஜினிகாந்தும் கமலஹாசன் வந்த பீரியட்லேயே தான் விஜயகாந்த் இருந்தாங்க, சரத்குமார் இருந்தார், அஜா முரளி இருந்தார், எத்தனையோ நடிகர்கள் இருந்தாங்க. அது மாதிரி ஒரு டைமில் வந்து இருந்துட்டு ஒரு 4-5 நடிகர்கள் எப்பவுமே இருந்துட்டு தான் இருப்பாங்க. ஓகே. அந்த மாதிரி இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுனா விஜய் கூடவே வந்து இருந்துட்டு விஜய், அஜித், சூர்யா, கார்த்தி, சிம்பு, தனுஷ், சிவகார்த்திகேயன் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இதில் ரீப்ளேஸுங்கிற பேச்சுக்கெல்லாம் இடம் கிடையாது. ஓகே, ரீப்ளேஸுங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது எப்பவுமே. அதாவது விஜய் வந்து சினிமா விட்டு போகிறது எங்களுக்கு வருத்தம் தான். அதில் நாங்கள் இல்லைன்னு சொல்லவே கிடையாது. வருஷத்துக்கு ஒரு படம் பெரிய படம் கொடுப்பாரு, ஒரு பெரிய வசூல் ஆகும் அப்படிங்கிறது. பட் அதுக்கு இன்னொருத்தர் வருவாங்க. இப்போது எல்லா அரசியல் கூட நீங்கள் பார்க்குறீங்க. அரசியலில் வந்து ஜவஹர்லால் நேரு இருந்தார். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்து இந்திரா காந்தி அம்மா வரலையா, அவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் ராஜீவ்காந்தி வரலையா அந்த இடத்துக்கு, அவங்க போனாங்க. வாஜ்பாய் சார் வரலையா, அதுக்கப்புறம் இப்போ நரேந்திர மோடி இல்லையா. அது மாதிரி தமிழ்நாட்டு எடுத்துட்டிங்கன்னு சொல்லிட்டுனா அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா 50 வருஷம் திராவிட ஆட்சியிலே பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுனா கலைஞர் இருந்தாங்க, ரொம்ப வருஷமாக இருந்தாங்க. அப்புறம் எம்ஜிஆர் வந்தார். எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா மேடம் வந்தாங்க. ஜெயலலிதா மேடம் போய் இனி அவ்வளோதான் ஒன்றுமே இல்லைன்னா கடைசியில் எடப்பாடி பழனிசாமி வந்து 4 வருஷம் நல்லபடியாக அந்த ஆட்சி அமைக்கலையா. இப்போ வந்து கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலின் எவ்வளோ அருமையாக பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே இப்போ எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும், கலைஞர், ஸ்டாலின் ஆகட்டும், இவங்க எல்லாமே எதிர்பார்க்குறவங்கள எல்லா இடத்துலையும் ரீப்ளேஸ் கால் இருப்பாங்க. ஓகே. அதனால வந்து இருந்துட்டு சினிமாலே அதே மாதிரி தான். ஒருத்தர் வந்து இவர் வந்து சினிமா விட்டு போகிறதுங்கிறது வருத்தமாக இருந்தால் கூட கண்டிப்பாக இவரோட இடத்தை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு யாரோ ஒருத்தர் வருவாங்க. யாருன்னு வேணால் யாரும் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல முடியாது. சமூக வலைத்தளங்கள் எடுத்து போகும் ஜனநாயகன் படத்துக்கு பின்னாடியும் சரி, பராசக்தி படத்துக்கு பின்னாடியும் சரி, ஒரு அரசியல் விஷயங்கள் ஒன்று இருக்குது. பராசக்தி முதலாவதா 14ஆம் தேதி டேட் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் 9ஆம் தேதி தள்ளப்பட்ட காரணமாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி ஒரு அரசியல் சூழ்ச்சிகள் இருக்குது அப்படின்ற மாதிரி பேச்சுக்கெல்லாம் இருக்குது. எந்த அளவுக்கு உண்மை? எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி அரசியல் சூழ்ச்சி இல்லை சார். என்ன காரணம்னா 14ஆம் தேதி ரிலீஸ் பண்ணன்னு சொல்லிட்டுனா அந்த பராசக்தி போட போகிறாங்க இல்லைங்களா தியேட்டருக்கு, சிங்கிள் தியேட்டர் நிறைய இருக்குது. அவங்க 5 நாள் சும்மா தான் இருக்கணும், தியேட்டரில் ஒன்றுமே இருக்காது. ஓகே. 5 நாளைக்கு விஜய் சார் படம் கொடுக்க மாட்டாங்க. சார் நாங்கள் 5 நாள் ஓட்டிட்டு நாங்கள் நிறுத்திக்கிறோன்னா எந்த பிரிண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரும் கொடுக்க மாட்டாங்க. அப்போ அவங்க அந்த 5 நாள் தியேட்டர் சும்மா வச்சிருக்க முடியாதுங்கிறனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்களை கூப்பிட்டு சார் நீங்களும் இப்போ 9ஆம் தேதி 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் இந்த லீவ் என்ஜாய் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா இப்போ சனிக்கிழமையிலேருந்து லீவ் ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே. ஆமாம், இப்போ வர சனிக்கிழமையிலேருந்து பொங்கல் லீவ் ஸ்டார்ட் ஆயிடும். சனிக்கிழமையிலேருந்து அடுத்த சண்டே வரைக்கும் 9 நாள் இருக்குது லீவ். ஓகே. இந்த 9 நாள் லீவ் வந்து ஜனங்க சினிமா பார்க்குறதுக்கு ஒரு படம் தான் பார்ப்பாங்களா, 2 படம் தாராளமாக பார்ப்பாங்க. அப்போ நீங்கள் ஜனநாயகம் இன்னைக்கு பார்த்தாங்கன்னா 2 நாள் கழித்து பராசக்தி பார்ப்பாங்க. இல்லை முதல்ல வந்து கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது ஜனநாயகனுக்கு, சரி பராசக்தி போவோம் முதல் நாள், அடுத்த நாள் இதை பார்த்தா போச்சு அப்படின்னு பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த 2 படமே வந்து பே பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல பெரிய ஆர்டிஸ்ட் படங்கள் தான். அதனால வந்து அந்த தியேட்டர் நாங்கள் தான் என்ன சொல்கிறோம்னு சொல்லிட்டா கொஞ்சம் முன்னால் வாங்க அப்படின்னு சொன்னோம். அவங்க வர்றாங்க. இதில் வந்து எந்த விதமான அரசியல் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. 100% அப்படி அரசியலும் இல்லை. ஓகே. இது வந்து அதான் சொன்னேன், இப்போ மீடியாக்கள் அதிகமாகிடுச்சு. இவங்க வந்து சொல்லும்போது ரசிகர்கள் அப்படி நினைக்கிறாங்க, இல்லை இதில் அரசியல் இருக்குது அது. அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஜனநாயகம் ரிலீஸ் பண்ணுறது வந்துட்டு தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டருங்க, ரெட் ஜாயிண்ட் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க பராசக்தி. நாளைக்கு வந்து 9ஆம் தேதி 10ஆம் தேதி தியேட்டர் லிஸ்ட் எடுத்து பாருங்கள். எல்லாருமே இந்த கேள்வி கேட்குற எல்லாருமே எடுத்து பாருங்கள். 1168 ஸ்க்ரீனில் எவ்வளோ ஸ்க்ரீன் வந்து ஜனநாயகம் வந்திருக்குது, எவ்வளோ ஸ்க்ரீன் பராசக்தி வந்திருக்குன்னு பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி நான் சொன்னால் தெரியும், நிச்சயமாக 60% ஸ்க்ரீனில் ஜனநாயகம் தான் விழுந்திருக்கும். ஓகே. 40% ஸ்க்ரீன் தான் இது விழுந்திருக்கும். புரியுது. அப்போ எங்கே போய் அரசியல் இருக்குது? அரசியல் இருக்குன்னு சொல்லிட்டுனா 60 ஸ்க்ரீனுக்கு அந்த சிவகார்த்திகேயன் படம் விழுந்து 40 ஸ்க்ரீன் இது விழுகணும். அப்படி இல்லை, இதுதான் 60% ஸ்க்ரீன் விழுகும். ஏன்னா பெரிய படம்ங்கிறது எப்பவுமே வந்து ஓப்பனிங்கில் பெரிய படங்கிறதுக்கு தான் தியேட்டர் அதிகமாக கொடுப்பாங்க எல்லாருமே. இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம் தான் சார். இப்போ சமீபத்தில் ஒரு சில தேட்டர்களில் வந்து ஜனநாயகன் படம் வாங்கப்படலை அப்படின்ற ஒரு விஷயங்கள் கூட கேள்விப்பட்டோம். வாசு சினிமாஸ்ன்ற ஒரு படம் தேட்டரில் கூட அந்த மாதிரி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி ஜனநாயகன் படம் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு. என்ன காரணம்? கும்பகோணத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சிங்கிள் ஸ்க்ரீன் தான், மல்டி ஸ்க்ரீன் அங்கே இல்லை. இது வரைக்கும் மல்டி ஸ்க்ரீன் கிடையாது. அப்போ சிங்கிள் ஸ்க்ரீன் 5 ஸ்க்ரீன் இருக்குன்னு அந்த ஊரில். எனக்கு எவ்வளோ ஸ்க்ரீன் இருக்குன்னு தெரியாது. 5 ஸ்க்ரீன் என்ன நினைப்பாங்கன்னா, முதல்ல ஒரு 3 ஸ்க்ரீன் வந்து ஜனநாயகம் அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்கன்னு வைங்க, மீதி 2 தியேட்டருக்காரு பராசக்தி போடணும்னு விருப்பப்படுவாங்க. என்ன காரணம்னா டிஸ்ட்ரிபியூட்டருக்கு 2 ஷோ கொடுக்க மாட்டாங்க. புரியுது.
இது 2 ஷோ அது 2 ஷோ போட்டுக்கங்கிறது எல்லா ஊர்லேயும் கொடுக்க மாட்டாங்க. இப்போ திருநெல்வேலியில் கொடுத்தாங்கன்னா, கோயம்புத்தூர் கொடுப்பாங்கன்னா, சில டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுப்பாங்க. சரி 2 ஷோ ஸ்க்ரீனில் போட்டுக்கன்னு. சில டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லை என் படம் பெரிய படம், நீ இப்போ இதுதான் போடணும் அப்படின்னு சொல்லி போட்டாங்கன்னா, அப்போ ஜனநாயக பராசக்திக்கு அந்த ஊரில் ஸ்பேஸ் இருக்காது. யாரோ ஒரு தியேட்டருக்கு 2 தியேட்டருக்கு என்ன பண்ணுவாங்க, சரி அவங்க 3 பேர் ஜனநாயகம் போட்டாங்க, நம்ம 2 பேர் பராசக்தி போடுவோம் அப்படின்னு போடுவாங்க. இது இவங்க வந்து ரசிகர்கள் இருந்துட்டு என்னமோ அந்த வாசி தியேட்டருக்கார வாலண்டியராக வந்து படம் போட்டுருக்கிற மாதிரி பேசினாங்கன்னா அவர் என்ன பதில் சொல்லுவார்? அவர் புரியுது. இப்போ ஒரு தியேட்டரில் இருக்கு சிங்கிள் ஸ்க்ரீனில் 4 ஷோ தான் அவங்க ஓட்ட முடியும், மீறினா 5 ஷோ போட முடியும். டிஸ்ட்ரிபியூட்டரும் கொடுக்கணும், கொடுத்தா அவங்க போடுறதுக்கு எல்லாம் ரெடியாக தான் இருக்கு. இப்போ ஜனநாயகம் வேண்டான்னு தமிழ்நாட்டிலே எந்த தியேட்டருக்காரரும் சொல்ல மாட்டாங்க. புரியுது. எல்லாரும் ஜனநாயகம் போடணும்னு விருப்பப்படுவாங்க. ஆனால் அதே சமயத்தில் ஒரு ஊர் 5 தியேட்டர் இருந்துச்சு போட்டுட்டுனா 3 தியேட்டர் ஜனநாயகம் போட்டான்னு போட்டால் 2 தியேட்டருக்கார் பராசக்தி போட தான் செய்வாங்க. அந்த 2 தியேட்டருக்கார் இந்த மாதிரி வந்து விஜய் படத்தை போடாம விட்டாங்க, இந்த மாதிரி துரோகம் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு நீங்கள் வலைத்தளத்தில் எழுதிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எழுதிட்டு இருக்க வேண்டியதான். என்ன பண்ண முடியும்? அவங்ககிட்ட 2 ஸ்க்ரீன் இருந்துருவீங்க வாசி தியேட்டரில், கண்டிப்பாக 2 படத்தையும் போட்டிருப்பாங்க. ஓகே, புரியுது. இல்லை 4 ஸ்க்ரீன் இருந்துன்னா 2 படத்தையும் 2 ஷோ 2 போட்டிருப்பாங்க. அவங்ககிட்ட இருக்கிற ஒரே ஸ்க்ரீன் ஏதோ ஒரு படம் தான் அவங்க போட முடியும். இது ஒரு மேட்டராக இன்றைக்கி மத்தியானத்துலேருந்து வந்து ட்விட்டர்லையும் அதுலேயும் இதுலேயும் போட்டு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறையா தமிழ்நாட்டில் நிறைய இதில் இப்படி படம் எழுது தான் போகுது. தமிழ்நாட்டு இருக்கிற சிங்கிள் ஸ்க்ரீனில் குறைஞ்சபட்சம் ஒரு 50 ஸ்க்ரீன்லேருந்து 100 ஸ்க்ரீன் வரைக்கும் ஒன்றா ஜனநாயகம் போட்டிருப்பாங்க, இல்லை பராசக்தி போட்டிருப்பாங்க. 2 படத்தையும் எல்லா தியேட்டருக்காரும் என்கரேஜ் பண்ண முடியாது. தியேட்டருக்காரருக்கு அவங்க கொடுக்க மாட்டாங்க. சில டிஸ்ட்ரிபியூட்டர் என்னப்பாங்கன்னா இல்லை என் படத்தை மட்டும் சோலோ போடுன்னு சொல்லுவாங்க. சில டிஸ்ட்ரிபியூட்டர் ஜனநாயகனே போடுறவங்க எங்களுக்கு பெரிய படம், நாங்கள் பெரிய விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம், நீங்கள் 4 ஷோ ஜனநாயகம் தான் போடணும்னு சொல்லுவாங்க. அவங்க சரி பெரிய படம் போடலான்னு போடுவாங்க. இதுதான் நடந்திருக்குது, வேற ஒன்றும் இல்லை. படம் ரிலீஸுக்கு முன்னாடி 2 படத்தோட ஆடியோ லான்ச் நாங்கள் பார்த்தோம். அதுலேயும் விஜய் சாரோட ஸ்பீச்சும் கேட்டோம், எஸ்கே அவரோட ஸ்பீச்சும் கேட்டோம். அண்ணன் தம்பி பொங்கல் அப்படின்னு ஒரு வார்த்தைகள் வந்து பொதுவாக வந்து விஜய் சார் படம் ரிலீஸ் ஆகும்போது அஜித் சார் படமும் ரிலீஸ் ஆகாம இருக்கும். தளபதி அவர்கள், எஸ்கே அவர்கள் ஒரு போட்டியாக நிறைய சோஷியல் மீடியாவில் நிறைய வதந்திகளை பார்த்து சோஷியல் மீடியாவில் பேசுகிறாங்க. அவங்க 2 ஏதாவது பேசுனாங்களா? விஜய் சார் ஏதாவது சொல்லியிருக்காரா? ஏதாவது ஒரு இடத்துல விஜய் இருந்துட்டு இந்த மாதிரி இல்லை பராசக்தி எனக்கு போட்டியாக வந்திருக்குது அப்படின்னு சொன்னாரா? இல்லை சிவகார்த்தின்னு சொன்னார் ஏதாவது? எதுவுமே கிடையாது. இப்போ மீடியாக்கள் அதிகமாகிடுச்சு, வலைத்தளத்தில் என்ன வேணாலும் எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. அதனால இவங்க எழுதுறாங்க ஒழிய அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இதே தான் கேள்வி கேட்டீங்க. துணிவு வாரிசு வர்ற அன்னைக்கு 2 படம் வருது, திரையரங்குகள் எப்படி இருக்கும், அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா அப்படின்னு நான் கூட இப்போ சொன்னேன். ரஷ்யா உக்ரைன் யுத்தமாக நடக்க போகுது, ஒன்றும் கிடையாது, 2 ரசிகர்கள் வருவாங்க, அமைதியாக படம். அதே மாதிரி தான் நடந்தது. 2 படம் இன்னும் சொல்ல போனால் ஒரே நாளில் ரிலீஸ் ஆச்சு 2 படமும். எந்த பிரச்சனையும் கிடையாது. தியேட்டரில் அருமையாக வந்து படம் பார்த்து 2 ரசிகர்கள் அமைதியாக தான் போனாங்க. ஓகே, அதெல்லாம் ஒன்றும் இருக்க போகிறது கிடையாது. எஸ்கே இந்த படம் வந்து முதல் நாள் ஜனநாயகம் ரிலீஸ் ஆகுது, அடுத்த நாள் அது ரிலீஸ் ஆகுது. 2 ரசிகர்கள் எல்லாம் வந்து படம் வந்து பார்த்தாங்கன்னா படம் நல்லா இருக்குது, நல்லா இல்லைன்னு விமர்சனம் பண்ணிட்டு போவாங்க ஒழிய வேறு எந்த விதமான பிரச்சனையும் எங்கேயும் இருக்காது. போன வருடங்கள் நிறைய படங்கள் பார்த்தோம். நிறைய பட்ஜெட்டில் எடுத்தப்பட்ட படம் சரியாக போகாத ஒரு சூழ்நிலை வந்துச்சு. நிறைய தேட்டர்ஸ்லேயும் நிறைய லாஸஸ் இருந்துச்சு. எப்படி சமாளிக்கப்பட்டது சார்? வேறு வழி இல்லாமல் சமாளிக்காமல் படம் நல்லா இல்லைன்னா ஜனங்க வரமாட்டாங்க. ஓடிடி ஒரு பெரிய போட்டியாக இருந்தது போன வருஷத்தில். வந்த பெரிய படங்கள் எல்லாமே சுமாராக போச்சு. பெரிய படங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுனா விடாமுயற்சி எதிர்பார்த்த படம் பெருசாக போகலை, தக்லைஃப் எதிர்பார்த்த படம் பெருசாக போகலை, ரெட்ரு எதிர்பார்த்த படம் பெருசாக போகலை, வீரதீர சோழன் எதிர்பார்த்த படம் பெருசாக போகலை. இப்படி எதிர்பார்த்த படங்கள் எல்லாமே ஏமாற்றத்தை தான் கொடுத்தது. எதிர்பாராத படங்கள் ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி, ஒரு சிறை, ஒரு மாமன், ஒரு காந்தாரா 2 இந்த மாதிரி படங்கள் நல்லா தான் போச்சு. பட் இருந்தாலும் அந்த பெரிய ஆர்டிஸ்ட் படங்கள் ஓடும்போது ஒரு பெரிய வசூல் கொடுப்போம். நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா 1000 கோடி, அது இல்லாட்டி ஒரு 300 கோடி 400 கோடியாவது பெரிய ஆர்டிஸ்ட் படம் தான் வசூல் பண்ணோம். அது பெரிய ஆர்டிஸ்ட் படம் போன வருஷம் எல்லாமே வந்த படங்கள் எல்லாமே சுமாராக போச்சு. 2025 26 பார்த்தீங்கன்னா பெரிய ஆர்டிஸ்ட் படமே இல்லை. புரியுது. ரஜினி சார் படம் ஒரே ஒரு படம் தான் வரப்போகுது 2026. ஜெயிலர் 2 வரும். கமல் சார் படமே இல்லை, இன்னும் ஆரம்பிக்கவே அவருடைய எந்த படம் ஆரம்பிக்கல. வச்சா விஜய் ஜனநாயகம் தான் கடைசி படம்ட்டார், ஒரு படம் தான் அவர்தான். அடுத்தது அஜித், அவர் இன்னும் படமே ஆரம்பிக்கல, கடைசியில் வரும். இந்த பக்கம் சூர்யாது ஒரே ஒரு கருப்பு ரெடியாக இருக்குது. சர்தார் 2 கார்த்திக் ரெடியாக இருக்குது. மற்றபடி இன்னும் இவருடைய விக்ரம் படம் எந்த படமே இன்னும் ஆரம்பிக்கப்படலை. சிவகார்த்திகேயன் பராசக்திக்கு விட எந்த படமே அவர் ஆரம்பிக்கலை. சிம்பு படம், வெற்றிமாறன் படம் ஒன்று தான் வந்து இப்போ ஷூட்டிங் நடக்குது. அதே ஒன்று வந்து இயர் எண்டிங்கில் வந்தாலும் வரல, அடுத்த வருஷம் தான் போகும் உங்களுக்கு. ஓகே, இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த வருஷம் பெரிய ஆர்டிஸ்ட் படங்கிறது ஒரு 4 படம் தான் கண்ணுக்கு தெரியுது. புரியுது. 2026 4-5 படம், வேறு படமே காணோம். அடுத்த வருஷம் ஃபுல்லாக நாங்கள் தியேட்டர் இந்த 5 படத்தை வச்சு தான் நாங்கள் ஓட்டி ஆகணும். அப்புறம் சின்ன படங்கள் இப்போ தான் டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி, சிறை மாதிரி சின்ன படங்கள் ஒரு பெரிய 10 படம் ஹிட் ஆகணும் அடுத்த வருஷம் ஆகுன்னு நாங்கள் நம்புகிறோம். அப்படி ஓடினா தான் அடுத்த வருஷம் நாங்கள் தியேட்டரை மெயின்டைன் பண்ணி கொண்டு போக முடியும். ஓகே, எந்த அளவுக்கு பாதிப்பாக இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இந்த மாதிரி பெரிய படங்கள் அடுத்த வருடங்கள் கம்மியாக ரிலீஸ் ஆகிற காரணத்தினால எந்த அளவுக்கு பாதிப்புகள் இருக்கும்? பாதிப்பு என்ன, தியேட்டர் நடத்த ரொம்ப சிரமம் தான். செலவினங்கள் எதுவும் நாங்கள் குறைக்க முடியாது. கரண்ட் பில் கட்ட முடியுமா? எந்த படம் போட்டால் ஏதோ ஒரு படம் போட்டாலும் 4 ஷோ ஓட்டி தான் ஆகணும். அதுக்குள்ளே இபி பில் நாங்கள் கட்டி தான் ஆகணும். நாங்கள் ஆளுகளுக்கு சம்பளம் கொடுத்து ஆகணும். டேக்ஸ், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டி தான் ஆகணும். எல்லாமே கட்டி தான் ஆகணும். கஷ்டம்தான். அடுத்த வருஷம் தியேட்டரில் சர்வே பண்ணுறங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமாக தான் இருக்குது.
சின்ன படங்கள் நிறைய வந்து வெற்றி அடையணும். அப்படி வெற்றி அடைஞ்சினா தான் அடுத்த வருஷம் நாங்கள் சர்வே ஆக முடியும். சமீபத்தில் உங்களோட பேட்டிகள் நிறைய பார்த்தோம். நீங்கள் கூட ஒரு கருத்துக்கள் தெரிவிச்சிருந்தீங்க. நிறைய நடிகர்கள் அவங்களோட சம்பளத்தை இன்னும் ஏற்றிட்டு தான் போகிறாங்க, கம்மியாக்கிட்டு வர மாட்டாங்க. இதனால் நிறைய தயாரிப்பாளர்களும் நிறைய இயக்குனர்களும் பாதிப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பார்க்குறீங்க? இல்லை, உண்மைதான். இப்போ செல்வமணி சார் கூட சொல்லியிருந்தார், இந்த ஓடிடின்னு ஒரு தளம் வந்தங்காட்டி என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 10 கோடி ரூபா வாங்கிட்டு இருந்த ஆர்டிஸ்ட்டுக்கு 40 கோடி 50 கோடின்னு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க தயாரிப்பாளர்கள். இப்போ அந்த ஓடிடி பிஸ்னஸே இல்லை. ஓகே. சேட்டலைட் பிஸ்னஸ் அநேகமாக இல்லை. எந்த சேட்டலைட்டும் படங்கள் வாங்குறதே கிடையாது ஒருத்தரும். அப்படி ஆகிப்போச்சு. அப்போ இன்றைக்கி உங்கள் பிளாட்ஃபார்ம் ஒன்று தியேட்டர் மட்டும்தான். அப்போது எந்த வியாபாரம் இல்லாத போது அந்த ஓடிடி வியாபாரம் பண்ண காலத்தில் சேட்டலைட் வியாபாரத்துலேருந்து கொடுத்துட்டு சம்பளத்தையே கொடுங்கன்னு அவங்க கேட்டாங்கன்னா எப்படி தயாரிப்பாளர் கொடுக்க முடியும்? இன்றைக்கி தயாரிப்பாளர்களே தமிழ் சினிமாவில் இல்லை. ஓகே. எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் விரலிட்டு பண்ணக்கூடிய அளவில் தயாரிப்பாளர்கள் வந்துட்டாங்க. ஒரு 4-5 பேர் இன்றைக்கி பெரிய படம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. புரியுது. வேறு யாருமே இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை சினிமாவுக்கு வந்துருச்சு. இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருந்த மாதிரி தான் சார். இப்போ நிறைய நடிகர்களும் சம்பளத்தை ஏற்றிட்டு போகிற காரணத்தினால நிறைய இயக்குனர்கள், எடுத்துக்காட்டாக லோகேஷ் கனகராஜ் கூட பார்க்கலாம், அவரோட கைதி 2 பெரிய எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. அவரோட சம்பள பிரச்சனைகளால் அந்த படம் இன்னும் தள்ளி வைக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி விஷயங்கள். இயக்குனர்களும் இந்த மாதிரி சம்பளம் ஏற்றி விஷயங்கள் இல்லை, எல்லாமே இந்த ஓடிடி பண்ணி அவங்க கொடுத்தது தயாரிப்பாளர்கள். ஓகே. ஓடிடி கனெக்ட் பண்ணி இயக்குனர்களுக்கு, ஹீரோயினுக்கு, ஹீரோவுக்கு எல்லாத்துக்கும் சம்பளத்தை பல மடங்கு அதிகப்படுத்திட்டாங்க 2024-25. ஓகே. அது வியாபாரமே இல்லை. அவங்க ஓடிடி படம் வாங்குறதே கிடையாது. சேட்டலைட்டு ஓடிடி அப்படியே வாங்கினாலும் கொஞ்சம் குறிப்பிட்ட படங்கள் தான் வாங்குறாங்க. ஓகே. இதுதான் அந்த நிலைமை. அப்போ அந்த சம்பளம் நீ குறைஞ்சதுனா மட்டும் தான் நீ நடிகர்கள் வந்து பர்சன்டேஜுக்கு வருவாங்க. வந்ததுனா மட்டும்தான் அடுத்த வருஷம் ப்ரொடக்ஷன் பெரிய ஆர்டிஸ்ட் படங்கள் வரும். அஜித் சாரோட அடுத்த படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்புகள் ஒன்று இருக்குது சார். அந்த படத்துக்கு இன்னும் தயாரிப்பு நிறுவனம் எதுவும் கிடைக்காத ஒரு சூழ்நிலைகள்லாம் நாங்கள் நிறைய. தயாரிப்பு நிறுவனம் வேற ஒன்றும் காரணம் கிடையாது. இப்போ கடைசியாக வந்த படங்கள் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி ஆகட்டும், குட் பேட் அக்லி ஆகட்டும், ஒரு பெரிய சம்பளம் கொடுத்துருப்பாங்க. ஓகே. அவங்க அந்த சம்பளத்தை எதிர்பார்த்தாங்கன்னா அவ்வளோ பெரிய சம்பளம் கொடுத்து எடுக்கக்கூடிய அளவு தயாரிப்பாளர்கள் வந்து வியாபாரம் இல்லை. ஓகே. இது அஜித் சார் ஒருத்தருக்கு மட்டும் இல்லை இருக்கிற இதில் கிடையாது. எல்லா நடிகர்களுக்கு அதுதான். அஜித் சாருக்கு அதுதான், சிம்புக்கும் அதுதான், தனுஷுக்கும் அதுதான், எல்லாத்துக்கும் அதுதான். இப்போ தனுஷ் சார் படம் கூட வந்துட்டு அவர் பெரியசாமி சார் டைரக்ஷனில் வந்து பண்ணாங்க. அன்புச்செழியன் சார் பண்ணுற மாதிரி இருந்தது அந்த படம். அந்த படம் கூட கைவிடப்பட்டுடுச்சே. ஓகே. இப்போ வேறு யாராவது தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பண்ணாங்க. ஏன்னா அந்த பட்ஜெட் பெரிய பட்ஜெட்டு, அவ்வளோ ஒரு பட்ஜெட்னா ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறனால. இது வந்து அஜித்துக்கு மட்டும் இந்த நிலைமை கிடையாது, எல்லா ஹீரோவுக்கும் இதுதான் நிலைமை. சமீபத்தில் நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் சார். முக்கியமாக துருவ நட்சத்திரம் இந்த படத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தோம். கௌதம் வாசுதேவன் கூட நேற்று கூட சொல்லியிருந்தார், அந்த படம் நிறைய விஷயங்களை முடிச்சுட்டு ரிலீஸ் ஆகிற தேதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த அளவுக்கு உண்மை சார்? இல்லை, நான் கூட ஒரு 10 நாளைக்கு மேலே பேசியிருந்தேன். ஏன்னா அந்த படத்தில் எனக்கு சம்மந்தம் இருக்குது. ஓகே. எனக்கு கொஞ்சம் அந்த படம் வந்து நம்ம ஆரம்பத்தில் தான் அந்த படத்துக்கு கூட நான் ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்கேன். கௌதம் சார் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவர் எப்படியாவது இந்த ஜனவரியில் அவருடைய பிரச்சனைலாம் தீர்த்து நான் பிப்ரவரி மார்ச்சில் கண்டிப்பாக வந்துடுவானுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்த வருஷம் பெரிய படங்கள் வேறு இல்லைங்களா, பெருசாக ஆர்டிஸ்ட் படம் இல்லை. அதனால் அந்த படம்லாம் வந்து ஒரு பெரிய வரவேற்பு இருக்கும். நான் நினைக்கிறது அந்த படம் வந்து எப்படி மதகஜராஜா 11 வருஷம் கழிச்சு வந்து ஒரு பெரிய ஹிட் ஆச்சு, அந்த மாதிரி துருவ நட்சத்திரம் வந்து ஒரு பெரிய லாங் கேப். அந்த படம் ரெடியாகவே ஒரு 3-4 வருஷம் ஆகிப்போச்சு. ஓகே. வந்து அந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக அமையணும். அமைஞ்சதுன்னா வந்து விக்ரமுக்கு ஒரு பிரேக்கப்பாக இருக்கும். இவருடைய நம்ம கௌதம் வாசு சாருடைய சிரமங்கள்லாம் அந்த படத்தில் தீர்ந்துடும். ஏன்னா அவர் அந்த படத்தினால ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிருக்கு. அந்த படத்தினாலன்னு சொல்லக்கூடாது, அவருடைய பழைய கமிட்மெண்ட் அந்த படத்து மேலே வந்து ஏறி நிற்குது. அதனால அவர் வந்து அந்த ஃபைனான்சியல் கிரைசிஸை எப்படி தீர்க்கிறதுன்னு தெரியாமல் பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு சில இன்வெஸ்டர்ஸ் வந்திருக்காங்க அவருக்கு. கண்டிப்பாக இந்த 2026 கண்டிப்பாக அந்த படத்தை அவர் ரிலீஸ் பண்ணிடுவார். நாங்கள் எல்லாரும் கோஆப்ரேஷன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கோம். ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சார் அந்த படத்தை. கண்டிப்பாக இல்லை நிறைய பேர் சொல்கிறாங்க அது கண்டிப்பாக வந்து இந்த 2026 100% அந்த படம் ரிலீஸ் ஆயிரும். அதுக்குள்ள எல்லா விதமான உதவியும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். போன வருடங்கள் நிறைய சின்ன சின்ன படங்கள் வந்துச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலி இருக்கும், சிறையாக இருக்கட்டும். எந்த படம் சின்ன படங்கள் அதிக கலெக்ஷன் வந்த படம்? டூரிஸ்ட் ஃபேமிலி தான். ஓகே. சென்ற படங்களில் வந்து அதனுடைய படத்தினுடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட்டுக்கும் அதனுடைய வசூலுக்கும் மிகப்பெரிய லாபகரமாக அமைஞ்ச படம் டூரிஸ்ட் ஃபேமிலி தான். ஓகே. அதே மாதிரி தான் சிறையும் பெரிய லாபகரமாக அமைஞ்சது, மாமன் அதே மாதிரி அமைஞ்சது, குடும்பஸ்தன் அதே மாதிரி அமைஞ்சது. இந்த மாதிரி நிறைய படங்கள் அமைஞ்சது போன வருஷம். சின்ன சின்ன படங்கள் நிறைய தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். சில படங்களுக்கு தேட்டர் கிடைக்காத சிச்சுவேஷன் கூட வந்துட்டு இருக்குது. இந்த நிலைமை எப்போ சார் மாறும் அப்படின்றது? இல்லை, தியேட்டர் கிடைக்கணும். ஒரு வாரத்துக்கு 6 படம் ரிலீஸ் பண்ணாங்கன்னா அங்கே ஸ்பேஸ் வேணும் இல்லைங்களா? சரி, 6 படம் ரிலீஸ் ஆகுது. இப்போ நானே தான் திருப்பி நிறைய பேர்த்துட்டு கேட்டுக்கிறது உங்ககிட்டையும் கேட்குறேன். போன வாரம் 6 படம் ரிலீஸ் ஆகிருக்குது. அந்த 6 படத்தில் 5 படத்து பேர் நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். டக்குன்னு கஷ்டமாக தான் சார் இருக்குது. கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு ஒரு படம் கூட ஞாபகம் வரல. இந்த படத்துக்கு நீங்கள் ஜனங்க வருவாங்க நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க? ஒரு சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு சினிமாவுடைய ஆங்கராக இருக்கிறீங்க நீங்கள். எல்லாம் தினம் சினிமா வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறீங்க, பேப்பர் படிப்பீங்க, வலைதளத்தில் பார்ப்பீங்க. உங்களுக்கு அந்த 5 படத்தினுடைய பேர் தெரியலைன்னு சொல்லிட்டுனா பொதுமக்கள் அந்த படத்துக்கு வருவான்னு எப்படி எதிர்பார்க்கீங்க? அவங்க வர்றதில்லை. அந்த படத்தை தியேட்டரில் போட்டு நீங்கள் ஓட்டி கொடுங்கன்னா 2 பேர் 3 பேர் உட்காரிச்சிட்டு தியேட்டரில் படம் ஓட்ட முடியுமா? கஷ்டம் தான். அதுதான் நிலைமை. ஆனால் இவங்க அதை புரிஞ்சிக்காமல் சும்மா சின்ன படத்துக்கு ஸ்பேஸ் கிடையாது, சின்ன படத்துக்கு ஸ்பேஸ் கிடையாதுன்னு
மீட்டிங் அதாவது ஒவ்வொரு இது இப்போ பேசிகிட்டு இருக்காங்களோ ஒழிய சின்ன படத்துக்கு ஸ்பேஸ் கொடுக்காம எங்களுக்கு வசூலான படத்தை போடாமல் என்ன அது டூரிஸ்ட் ஃபேமிலி சின்ன படம் இல்லையா, பெரிய படமா அது? இல்லை சிறை பெரிய படமா அது? இல்லை குடும்பஸ்தன் பெரிய படமா? எல்லா படம் நாங்கள் போட தான் செய்கிறோம். ஆனால் இவங்க வந்து என்னங்கிறாங்க, நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 4 நாளாவது ஓட்டி கொடுக்கணும் இல்லைன்னு கேட்குறாங்க. வெள்ளிக்கிழமை நம்ம இடத்த ரிலீஸ் பண்ணுறோம், வெள்ளிக்கிழமை 3 பேர் தியேட்டரில் வந்து உட்காந்துருக்குறாங்க. அந்த படத்தை சனி ஞாயிறு ஓட்ட முடியும்னு நினைக்கிறாங்க. இப்போ ஒரு 145 பேர் 150 பேர் இருக்கிற சின்ன தியேட்டர் நிறைய இருக்குது. அந்த தியேட்டர்களில் ஒரு 30 பேர் 35 பேர் வந்து உட்காந்து படம் பார்த்துனா கூட நாங்கள் படம் ஓட்டுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். 3 பேர் வந்து உட்காடுறாங்க முதல் நாளே. சரி, அது நீங்கள் இல்லை நீங்கள் ஒரு முதல் நாளே எப்படி வருவாங்க, நீங்கள் ஓட்டுங்கன்னா இந்த 3 பேர் பார்த்துட்டு போய் வெளியில் திரும்பி ஆடியன்ஸ் வருவாங்களா? இது நிறைய இன்டர்வியூகள் வந்து தயாரிப்பாளர் ரொம்ப வீராவேசமாக பேட்டி கொடுக்குறாங்க. சின்ன படங்களுக்கு நான் எங்கிட்ட சொல்லுங்கள், இந்த பேசுகிறாங்களே, இந்த இன்டர்வியூ கொடுக்குறாங்கல்ல, இவங்களை இப்போ இந்த பொங்கல் முடியட்டும், நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஓப்பன் சேலஞ்சாகவே சொல்கிறேன். அவங்கள வர சொல்லுங்கள், அந்த வாரம் ரிலீஸ் ஆகிற 5 படத்துக்கு கொண்டு வந்து எங்கிட்ட கொடுக்க சொல்லுங்கள், என்னென்ன தியேட்டர் வேணும்னு அவங்களுக்கு சொல்லுங்கள், நானே போட்டு தர்றேன். ஓகே, அந்த படத்துக்கு என்ன ஆடியன்ஸ் வந்திருக்காங்கன்னு அவங்களே கொடுக்கணும். ரெடியானு கேளுங்க, யார் வர்றாங்கன்னு கேளுங்க. தயாரிப்பாளர்லேருந்து நாங்கள் இந்த வாரம் வர்றோம் சார், சுப்ரமணியன் சார் நீங்கள் தானே வந்து தலைவராக இருக்கீங்க, நாங்கள் இந்த 5 படத்தையும் கொண்டு வந்து கொடுக்குறோம், இந்த 5 படத்துக்கு ஆள் வருவாங்க, நீங்கள் படத்தை போடுங்கன்னு சொல்லுங்கள், நான் தியேட்டர் ஸ்பேஸ் நான் ரெடி பண்ணி தர்றேன். ரெடி பண்ணி ஸ்பேஸ் இல்லைன்னு நமக்கு சொல்கிறாங்கல்ல, நான் ரெடி பண்ணி தர்றேன். இந்த சின்ன படங்கள் அந்த வாரம் வர 5 படத்துக்கு நான் தியேட்டர் ரெடி பண்ணி தர்றேன், இவங்களை போட சொல்லுங்கள். ஆள் எத்தனை பேர் வரும் இவங்களே கணக்கு சொல்லணும். எங்களுக்கு தியேட்டரில் ஆள் வந்து நான் படம் ஓட்டக்கூடாதுன்னு எங்களுக்கு வேண்டுதலா, இல்லை தயாரிப்பாளருக்கு எங்களுக்கு தகராறா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி படங்களுக்கு இன்றைக்கி ஓடிடி தளங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் மக்கள் வந்து வர்றதே கிடையாது தியேட்டருக்கு. ஆர்டிஸ்ட் படம் இருந்தால் தான் தியேட்டரில் வராங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகனுக்கு டிக்கெட் கேட்குறாங்க, பராசக்திக்கு டிக்கெட் கேட்குறாங்க. சிறை படத்துக்கு எத்தனை பேர் டிக்கெட் கேட்டாங்க எங்ககிட்ட? ரிலீஸ் முன்னால் யாராவது டிக்கெட் கேட்டிருப்பாங்களா? நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். கண்டிப்பாக யாருமே கேட்கல. இப்போ நாங்கள் அந்த படத்தை போடுறோம், போட்டு படம் நல்லா இருந்ததுன்னா என்ன ஆகுது, 2வது நாள் 3வது நாள் 4 ஷோ போட்ட தியேட்டரில் 8 ஷோ போடுறாங்க, 2 ஷோ போட்ட தியேட்டரில் 4 ஷோ போடுறாங்க, 10 ஷோ 12 ஷோ 15 ஷோ 16 ஷோ போடுறாங்க. என்ன சிறை தயாரிப்பாளர் எங்களுக்கு ரொம்ப வேண்டியறோம், நாங்கள் சும்மா விருந்து அடிச்சுட்டு அந்த படத்தை ஓட்டிகிட்டு இருக்கிறோம், ஆள் வந்தங்காட்டி தான் ஓட்டுறாங்க. இதுதான் நிலைமை. அதனால சும்மா இவங்க வந்துட்டு எப்போ பாராலும் இவங்க ஒரு பெரிய குற்றச்சாட்டு, பெரிய சின்ன படங்களுக்கு இவங்க திரையரங்கு கொடுப்பதில்லைன்னு. அதனால் இந்த 2026 நான் உங்கள் சேனல் வாயிலில் சொல்லிக்கிறது இதுதான். 2 பொங்கல் முடியட்டும், ஜனவரி 23ஆம் தேதியோ 30ஆம் தேதியோ 5 படம் ரிலீஸ் ஆச்சுன்னா தயாரிப்பாளர் கவுன்சிலிருந்து எங்கிட்ட பேச சொல்லுங்கள், எந்தெந்த ஊரில் தியேட்டர் வேணும்னு கேட்க சொல்லுங்கள். இவங்களே சொல்கிறாங்க எங்களுக்கு ஒரு 27 தியேட்டர் தான் கொடுத்தாங்க சல்லியன் படத்துக்கு, ஒரு 50 தியேட்டர் இருந்தால் கூட பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. சரி, 50 தியேட்டர் தமிழ்நாட்டில் போட சொல்கிறோம் நாங்கள். நீங்கள் சொல்கிற அந்த 5 படத்துக்கு நீங்கள் சொல்கிற சின்ன படம் எல்லாத்துக்கும் நீங்கள் கேட்கணும். அது செலக்ட் பண்ணி நீங்கள் கேட்காதீங்க, செலக்ட் பண்ணி நாங்களே போட்டுக்குவோம், எங்களுக்கு தெரியும். அது சொன்னால் எப்படி உங்களுக்கு போடுறதுக்கு முன்னாடி தெரியும் இவங்க சொல்லுவாங்க. இவங்க அந்த 5 படத்தையும் கொண்டு வந்து கொடுத்து 5 படத்துக்கு தியேட்டர் இவங்க கேட்கட்டும், நாங்கள் 5 படத்துக்கு தியேட்டர் ப்ரொவைட் பண்ணி தரோம். என்ன 250 தியேட்டர் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒன்றும் பெரிய சிரமம் கிடையாது, நாங்கள் பண்ணி தர்றோம். பண்ணி தந்ததுக்கப்புறம் அடுத்த வெள்ளிக்கிழமை இவங்க வந்து ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்கணும், இந்த படத்துக்கு இந்த ஊரில் எவ்வளோ பேர் வந்தாங்க, எவ்வளோ பேர்னு அவங்க பார்க்க சொல்லுங்கள் அவங்கள. அப்புறம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவங்க பேட்டி கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் சொல்லிட்டு இருக்க மாதிரி சார், இப்போ நிறைய தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு இருக்கும்போது ஒரு தயாரிப்பாளராக என்ன விஷயம் இந்த சின்ன படங்களுக்கு ஸ்க்ரீன் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணால் கரெக்டாக இருக்கும்? சின்ன படங்கள் எடுக்கிறவங்க அனுபவத்தோட படம் எடுக்க வரணும். எந்த விதமான அனுபவம் இல்லாமல், அதாவது ஒரு ப்ரொடக்ஷனில் வேலை செஞ்சிருக்க மாட்டாங்க, ஓகே, ஒரு நல்ல அனுபவமான டைரக்டர் போட மாட்டாங்க, ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டை போட மாட்டாங்க, ஒன்றுமே இல்லாமல் எல்லாமே புதுசாக இருக்கும். இப்போ போன வருஷம் 283 படம் ரிலீஸ் ஆகிருக்குன்னு ஒரு கணக்கு சொல்கிறாங்க. அதில் எனக்கு தெரிஞ்சு 230 படம், அந்த 230 படத்துக்குமே குறைஞ்சபட்சம் 50 லட்சத்துலேருந்து அதிகபட்சம் 4 கோடி வரைக்கும் செலவு பண்ணியிருப்பாங்க ஒரு படத்துக்கு. புரியுது, வந்திருக்கு. அப்போ இந்த 230 படத்தில் ஆவரேஜ் 2 கோடின்னு வைங்க, 460 கோடி ரூபா இந்த 230 படத்துக்கு. இந்த 460 கோடிகள் இந்த தயாரிப்பாளர்கள் 100 ரூபா கூட வீட்டுக்கு கொண்டு போயிருக்க முடியாது. புரியுது. அப்போ இவ்வளோ பெரிய லாஸ் அவங்க தாங்கிட்டு இந்த சினிமா உலகத்தில் வந்துட்டு இருக்கிறாங்க ஒவ்வொருத்தர் புதுசாக. இந்த அனுபவம் இல்லாதவங்களை எடுக்கிற படம் இந்த மாதிரி எடுக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்ட்ரகிளிங் இந்த சின்ன படங்களுக்கு வருது. கொஞ்சமாவது அனுபவம் இருக்கணும். தயாரிப்பாளர் சங்கத்தில் இதுக்கு வந்து ஏதாவது அவங்க தான் பண்ண முடியுது, தியேட்டர்காரர் ஒன்றும் பண்ண முடியாது. தயாரிப்பாளர் சங்கத்தில் படம் எடுக்க வர்றவங்களுக்கு சில அட்வைஸ் கொடுக்கணும். நீங்கள் வந்து அனுபவம் இல்லாமல் எல்லாருமே படத்தில் இருக்கிற டோட்டலாக ஒருத்தரோட சார் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறாங்க புதுசாக, சரக்கு மாஸ்டருக்கு அனுபவம் கிடையாது, சப்ளையருக்கும் அனுபவம் கிடையாது, அங்கே இருக்கிற யாருக்குமே அனுபவம் கிடையாது. அந்த ஹோட்டல் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குன்னு நீங்கள் நம்புறீங்களா? லாஸ்ட்டில் தான் போகும், லாஸ்ட்லாம் போகும். அதே தான் சினிமாலையும் நடக்குது. நீங்கள் படம் அந்த ஒரு 5 படம் போடுறாங்களே ஒரு வாரத்தில், அந்த படத்தில் அதில் யாராவது அனுபவம் இருக்கான்னு பாருங்க, அதில் ஏதாவது 1-2 குணச்சித்திர நடிகளை வேணால் ஒருத்தர் எடுத்து போட்டிருப்பாங்க. புரியுது. ஆச்சா, ஆனால் டைரக்டருக்கு அதுதான் முதல் படமாக இருக்கும். கேமரா முதல்க்கு எல்லாம் புதுசாக தான் இருக்கும்.
புரியுது. நீங்கள் இப்போ ஒருத்தருமே அனுபவம் இல்லாமல் ஒரு தொழிலுக்குள்ளே வந்து இறங்கினாங்கன்னா, நான் வந்து எனக்கு 230 படம் அந்த லிஸ்ட்டை நீங்கள் எடுத்து படித்து டிக் பண்ணி பாருங்கள், நீங்களே பார்த்தீங்க உங்களுக்கு தெரியும். ஒரு 200 படத்துலேருந்து 230 படத்து வரைக்கும் டோட்டல் லாஸாக போன வருஷம். இதை என்ன பண்ண முடியும்? இது அனுபவம் வந்து இவங்க கொஞ்சமாவது சினிமாவை கற்றுக்கிட்டு சினிமா எடுத்தாங்கன்னு சொல்லிட்டுனா சினிமா நல்லா இருக்கும். சிறிய படங்களுடைய தோல்விக்கு மிகப்பெரிய காரணமே அனுபவம் இல்லாதவர்கள் எந்த விதமான இதுவும் இல்லாமல் சினிமாவுக்குள்ளே வந்து அவங்க படம் எடுத்து அதை ரிலீஸ் பண்ணி கொண்டு போய் கொடுக்கறதுனால தான் இந்த பெரிய லாஸ் வருது. அதுக்கு அனுபவம் சொல்லுவாங்கள்ல, அதை இன்ஸ்டியூட் மாதிரி ஏதாவது தயாரிப்பு சம்மந்தமாக என்னென்ன செய்யணும், எப்படி செய்யணுங்கிறத தயாரிப்பாளர் சங்கம் தான் முன்னெடுத்து செய்யணும். நிறைய நீங்கள் சொன்ன மாதிரி இதுவாக இருக்கட்டும், ரீரிலீஸ் பேட்டர்ன் நிறைய ஆரம்பிச்சிருச்சு சார். இதனால நிறைய சின்ன படங்களும் ரீரிலீஸ்ன்ற ஒரு காரணத்தையும் முன் வைக்கிறாங்க. நிறைய ரீரிலீஸ் படம் ரிலீஸ் ஆனாலையும் எங்களுக்கு படம் வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பார்க்குறீங்க ரீரிலீஸ்ன்றத பேட்டர்ன்? இல்லை, ரீரிலீஸ் வந்து படங்கள் ஷார்ட்டேஜ் இருந்தங்காட்டி தான் படங்கள் வர ஆரம்பிச்சது. ஓகே, போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் ரொம்ப படங்கள் ஷார்ட்டேஜ் இருந்தது. அப்புறம் ரீரிலீஸில் கில்லி வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது. ஆமாம். அப்போ என்ன நினைக்கிறாங்க, நிறைய படம் ரிலீஸ் படம் நல்லா போகணும்னு பண்ணாங்க. பட் அதே நிறைய படங்கள் ரிலீஸ் பண்ணி சரியாக போகல ரீரிலீஸ். ஓகே, இப்போ கில்லி ஓடின அளவுக்கு சச்சின் ஓடல, சச்சின் ஓடின அளவுக்கு இது ஓடல. அந்த மாதிரி அஜித்தோடைய நிறைய படம் ரிலீஸ் பண்ணாங்க, எந்த படம் ஓடல பெருசாக. புரியுது. அதனால இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சார் படையப்பா பண்ணாங்க, படையப்பா பெரிய ஹிட்டாக போச்சு. அதே அண்ணாமலை பண்ணாங்க, அந்த அண்ணாமலை ஒரு பெரிய ஹிட் படம் தான், அது பெருசாக போகல. ஓகே, அதனால இந்த வரும் அப்படி இந்த படம் ஓடுங்கிறது ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. ரீரிலீஸ்லையும் எல்லா ரீரிலீஸ் படங்களும் பெருசாக ஓடுன்னு சொல்ல முடியாது. ஒரே மாதங்களில் 2 பெரிய படங்கள் வந்தால் கூட 23ஆம் தேதி மங்காத்தாவோட ரீரிலீஸ் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தோம். என்ன காரணம்? ஜனநாயகம் ஒரு காரணம் இல்லை. அவங்க வந்து 23ஆம் தேதி வந்து பண்ணால் 26ஆம் தேதி கவர்மெண்ட் லீவ் இருக்குது. ஓகே, இந்த லீவில் பண்ணால் நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு பண்ணுறாங்க. ஓகே, வேறு ஒரு காரணம் இதுகளும் இதெல்லாம் கிடையாது. அப்புறம் ரெண்டாவது, எல்லா பெரிய படமே 2 வாரம் தான் பெரிய வசூல் இருக்கும். ஏன்னா ஒய்டாக தியேட்டர் போடுறோம். இப்போ ஜனநாயகம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1100 ஸ்க்ரீனில் இந்த 2 படத்தையும் போடுறோம். 1000 ஸ்க்ரீனில் எவ்வளோ ஆடியன்ஸ் படம் பார்ப்பாங்க 2 வாரத்தில்? மேக்ஸிமம் ஆடியன்ஸ் 2 வாரத்தில் படம் பார்த்து முடிச்சிருவாங்க. ஓகே, முடிச்சிருவாங்க. புரியுது. அதுக்கப்புறம் சில தியேட்டர்கள் சின்ன சிங்கிள் ஸ்க்ரீன் ஒரு 8 ஸ்க்ரீன் இருக்கிற தியேட்டர் மல்டிப்ளெக்ஸில் 4 தியேட்டர் 5 தியேட்டரில் இந்த 2 படம் ஓடும். மீதி 2-3 தியேட்டர் வேக்கண்டாக தான் இருக்கும். அப்போ அங்கே மங்காத்தா போடுவோம். ஓகே, அது மாதிரி தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. விஜய் சாரோட கடைசி படமாக இந்த படம் இருக்குது. அவருக்கு ஏதாவது உங்கள் சார்பாக ஏதாவது ஒரு விஷயம்? இல்லை, என்னுடைய சார் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாமனு நீங்கள் முதல்ல எடுத்து ஆரம்பிச்சிங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி 1000 கோடி இந்த படம் வசூல் பண்ணணும் என்ற மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பாக சார். உங்களோட நேரம் எங்களுக்காக ஒதுக்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி.